முழு கதையும் தமிழில். ஒரு சிறிய கிராம கோவிலில் பூஜை செய்து வாழ்ந்த ஒரு பூசாரி இருந்தார். அவருடைய மகன் முதுக்கு ஒரே ஒரு ஆசை. வருடாந்தர கோவில் திருவிழாவுக்கு நிறைய மலர்கள் கிடைக்க வேண்டும். ஆனால் அவர்களின் வீட்டில் இருந்தது சில மல்லிகைச் செடிகள் மட்டுமே. அதிசய வித்தை. ஒரு நாள் காட்டுப்பாதையில் ஓடிக்கொண்டிருந்த முருவுக்கு ஒரு வயதான உழவர் பாட்டி கிடைத்தாள். அவள் முகத்தில் மர்மமான புன்னகை. முதுவே, இது சாதாரண விதை இல்ல. இதை நட்டால் கோவிலுக்கு போதுமான சூரிய பூக்கள் தினமும் கிடைக்கும் என்று சொன்னாள். முது மகிழ்ச்சியுடன் அந்த அதிசய சூரியப்பூ விதையை எடுத்துக்கொண்டான். ஒரே நாளில் மலர்ந்த அதிசயம். முது அந்த விதையை ஒரு சிறிய தொட்டியில் நட்டான். அதிசயம் போல அந்த சூரியப்பூ ஒரே நாளில் பெரிய மரம் போல வளர்ந்தது. அதில் ஒரு மாபெரும் பொன்னிற சூரியப்பூ மலர்ந்தது. அந்த மலரின் நடுவில் இருக்கும் வித்தைகளை கை நீட்டி தொட்டவுடன் பலமாக புதிய சூரியப்பூக்கள் வெளியே பாய ஆரம்பித்தன. முது மகிழ்ச்சியில் 10 மலர்களை பறித்து கோவிலில் பூஜைக்கு கொடுத்தாம். ஆசையாக மாறியது. அடுத்த நாள் திருவிழா என்பதால் முதுவிற்கு இன்னும் அதிக மலர்கள் வேண்டியது. ஆகவே அந்த பெரிய சூரிய பூவின் நடுவிலிருந்து வித்தைகளை எடுத்துக்கொண்டே இருந்தான். அந்த நொடிக்கே செடி கணக்கில்லாமல் வளர்ந்தது. 100 அல்ல, 1000 அல்ல, எண்ண முடியாத அளவில் சூரிய பூக்கள் தோன்றின. பூக்கள் முதுவின் வீடு, தெரு, மரங்கள், கோவிலின் கூரை எல்லா இடங்களையும் மூடிவிட்டன. யாரும் வீட்டுக்குள் செல்ல முடியாது. கிராம மக்கள் கூட வெளியே வர முடியவில்லை. அர்த்தமுள்ள அறிவுரை. அச்சத்தில் ஊடிக்கொண்டிருந்த முதுவை பார்த்து அந்த வயதான பாட்டி மீண்டும் தோன்றினாள். முதுவே, வித்தை உனக்கு உதவியது ஏனெனில் நின் ஆசை நன்னடத்தையது. ஆனால் ஆசை அதிகரிக்கும்போது அது நம்மை ஆள்கிறது என்று கூறி செடியின் அடியில் ஒரு சிறிய துளி மருந்தை ஊற்றினாள். ஒரு கணத்தில் எல்லா சூரிய பூக்களும் வாடி நாசமில்லாமல் சிறிய விதைகளாக மாறின. முது தன் தவறை உணர்ந்தான். அதன் பிறகு அவன் தேவைப்படுவதற்கான சில மலர்கள் மட்டும் பறித்து மகிழ்ச்சியுடன் கோவிலின் பூஜையை நடத்தினார். கதையின் நெறி. எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை வேண்டும். நல்ல ஆசை நம்மை உயர்த்தும், அதிக ஆசை நம்மை தாழ்த்தும். டப்ளிங்.